ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாசகம், 12 ஜோதிலிங்க வரலாறு சிறப்பு, பஞ்சபூதருடைய வரலாறு சிறப்பு, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? இப்போ நாம் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் மொத்தம் 274. இந்த 274 கோயில்கள் எந்தெந்த திருநாமத்தில், எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை கோவில் இருக்குதுன்னு உங்களுக்கு வேறே சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறேன், இப்போ விழுப்புரம் இருக்கிறேன்னு வச்சிங்களேன், இங்கே வந்து ஒரு புகழ்பெற்ற 4-5 கோயில் எனக்கு தெரியும். மிச்ச கோயிலாம் எனக்கு தெரியாது இல்லையா, மீதி உள்ள கோயில்லாம். அப்படியேப்பட்டவங்களும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பாடல் பெற்ற கோவில், மிகவும் புகழ்பெற்ற கோவில், நல்ல பவர்ஃபுல்லான கோவில். அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இந்த கோயில் வாய்ப்பு இருந்தால் போய் பார்த்து இறைவன் தரிசிங்க. அந்த வகையில் நான் வந்து புதுச்சேரி சார்ந்தவர்தால் ஃபஸ்ட்டு இங்கே என்னுடைய சுற்றி ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் மொத்தம் 13 கோயில். அது எந்தெந்த ஊரில் எந்த திருநாமத்தில் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பக்கத்தில் பார்த்து இறைவனை தரிசிட்டு வாங்க, சரிங்களா? முதல் பார்த்தீங்கன்னா அரகண்டநல்லூர் ஆதுல்யநாதீஸ்வரர், இரும்பை மகாகாலேஸ்வரர், ஒழிந்தியாப்பட்டு அரசலீஸ்வரர், முண்டச்சரம் சிவலோகநாதர், கிளியனூர் அகஸ்தீஸ்வரர், டி இடையாறு மருந்தீஸ்வரர், திருக்கோயிலூர் வீராட்டனேஸ்வரர், திருநாவலூர் பக்த ஜனேஸ்வரர், திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர், திருவாமுத்தூர் அபிராமிநாதேஸ்வரர், திருநாவலூர் கிருபாபுரீஸ்வரர், நெய்வனை சொர்ணகடேஸ்வரர், பனங்காட்டீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர். இந்த மொத்த 13 சிவாலயங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பாடல் பெற்ற சிவாலயங்கள், சரிங்களா? அதனால் விழுப்புரம் மாவட்டம் தான் பக்கத்தில், எல்லாமே ஒரு 10-5 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு ஐயனை தரிசித்து எல்லாம் உள்ள ஈஸ்வரன் பெருங்க, இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம்.